தமிழ் ஒரு மொபைல் கடையில வேலை செய்து வந்தான். யமுனா ஒரு துணிக்கடையில வேலை பார்த்து வந்தாள். இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. வாரம் முழுவதும் இருவரும் தங்கள் கடைகளில் கடினமாக உழைப்பார்கள். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இருவரும் வெளியில் சென்று ஊர் சுற்றி மகிழ்வார்கள். இவர்களது காதல் மிக ஆழமானது. இருவரின் காதலும் வீட்டிற்கு தெரியவர இரு குடும்பத்தினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வேறு வழியின்றி எதிர்ப்புகளை மீறி இருவரும் திருமணம் செய்து கொண்டு புதிய இடத்தில் தங்களின் எளிய அழகி கொஞ்ச காலத்தில் தமிழனின் குடும்பத்தார் மனம் மாறி அவர்களை தங்களோடு சேர்த்து கொண்டனர். ஆனால் திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லையே, அவர் இன்னும் குழந்தை இல்லையேன்னு எல்லாரும் கேலி பேசுறாங்கங்க. மனம் தளராதீர்கள், எங்கள் சபைக்கு வாருங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நண்பனின் வார்த்தையை நம்பி சென்றனர். அங்குள்ள மக்கள் அனைவருமே அன்போடு அவர்களை அவணைத்து நிச்சயம் உங்களுக்கு குழந்தை ஜெபித்தனர். கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை மாற்றம். கடவுளின் அன்பு உணர்ந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த தொடங்கினார். காலம் உருண்டோட ஏஞ்சல் என்ற அழகான பெண் குழந்தையும் பிறந்தாள். இதற்கிடையே சில கருத்து வேறுபாடுகளால் இருவரும் பிரிந்தார்கள். ஆனால் இம்முறை அவர்கள் சோர்ந்து போகவில்லை. முதல் குழந்தை யோசுவா 4ஆம் வகுப்பு, 2வது குழந்தை ஏஞ்சல் 1ஆம் வகுப்பு. அரசு அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளும் வேதவாசிப்பிலும் ஜெபத்திலும் சந்தோஷமாயிருந்தார்கள். 2வது குழந்தும் வேதவார்கருகுப்பு.